எனக்கோ கால் முடியல, உனக்கோ கண்ணு தெரியாது. ஜாக்கிரதையா வா நித்யா. நித்யா, அம்மா வீட்டுக்கு காய்கறி வாங்க போறேன். நான் வாங்கி முடிக்கிற வரைக்கும் அம்மாவை தொந்தரவு பண்ண கூடாது, சரியா? சரிம்மா. சம்மத்தா இங்கே இரு. ஐயோ, பால் எங்க போச்சுன்னு தெரியலையே. அம்மா, அம்மா பால்மா. நித்யா, இப்பதானே சொன்னேன் காய்கறி வாங்கும்போது தொந்தரவு பண்ண கூடாதுன்னு. சும்மா இரு, இதோ வந்துடுறேன். அம்மா பால்மா. சொல்றல, பேசாம இரு. சரி, அம்மாவை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்மளே போய் தேடி எடுத்துக்கலாம். அண்ணா, கத்திரிக்காய் எவ்வளவுண்ணே? 60 ரூபாமா. ஐயோ, பால் எங்க போச்சுன்னு தெரியல. எங்க போயிருக்கோம்? கேரட் நல்லாவே இல்ல. எங்க நித்யாவை காணோம்? நித்யா, நித்யா. ஐயோ, பார்வை தெரியாத பொண்ணாச்சு, எங்க போனா? நித்யா, பாப்பா, பாப்பா. நித்யா, நித்யா. நித்யா, பாப்பா. என் பொண்ணு. நித்யா, உனக்கு ஒண்ணும் ஆகல? நித்யா, உனக்கு ஒண்ணும் ஆகல? எனக்கு ஒண்ணு இல்லம்மா. ரொம்ப நன்றிம்மா. நீங்க யாரோ எவரோ சரியான நேரத்துல சாமி மாதிரி வந்து என் குழந்தைய காப்பாத்திட்டீங்க. நீங்க மட்டும் இல்லாட்டி என்ன நடந்திருக்குமோ என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஐயோ, அதான் எதுவும் நடக்கல இல்லம்மா, விடுங்க. பாப்பா, உன் பேர் என்ன? நித்யா. நல்ல பேரு. நித்யாக்கு சாக்லேட் பிடிக்குமா? பிடிக்குமே. இந்தா சாக்லேட். ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. இங்க பாருமா, நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க குழந்தைக்கு பிறவில இருந்தே பார்வை இல்லையா? இல்லம்மா, என் குழந்தை பிறக்கும் போது இவளுக்கு பார்வை நல்லாதான் இருந்தது, எந்த குறையும் இல்ல. இவளுக்கு 3 வயசு இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் இவளுக்கு மூளை காய்ச்சல் வந்துருச்சு. காய்ச்சல எப்படியும் சரி பண்ணிட்டோம். ஆனா காய்ச்சல் போகும்போது என் குழந்தையோட பார்வையும் சேர்த்து பறிச்சுட்டு போயிடுச்சு. எனக்கும் என் குழந்தைக்கும் ஆதரவா இருக்க வேண்டிய என் புருஷன் கண்ணு தெரியாத என் பொண்ணையும் ஊனமா இருக்க பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு என்னால கஷ்டப்பட முடியாதுன்னு எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் எப்படியாவது போன பார்வை திரும்ப கொண்டு வரணும்னு நானும் தனியாளா ஹாஸ்பிட்டலா ஏறி இறங்குறேன். என் சொத்தெல்லாம் வித்து கையில இருந்த பணம்லாம் காலியாச்சு தவிர என் குழந்தைக்கு போன பார்வை திரும்ப வரல. உங்க குழந்தைக்கு பார்வையை திரும்ப கொண்டு வர முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரா? எங்களால முடியாது,
அந்த கடவுள் நினைச்சா உங்க குழந்தைக்கு பார்வையை கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டாரு. சாமி, யார் இந்த வைத்தியரு? அம்மா, பார்க்க சிம்பிளா இருக்காருன்னு நினைக்காத. சித்த மருத்துவத்துல பெரிய ஆளு. இவர் கை வச்சு குணமாகாத நோயே கிடையாது. தீர்க்க முடியாத நோயெல்லாம் தீர்த்திருக்காரு. முக்கியமா கண் சம்பந்தப்பட்ட நோய்களை சரி பண்றதுல ரொம்ப கெட்டிக்காரருமா. எங்க உங்க குழந்தைக்கு பார்வை வர வைக்க சித்த மருத்துவம் ஏதாவது ட்ரை பண்ணி பாத்தீங்களா? இங்கிலீஷ் மெடிசனாலே முடியாதத சித்த மருத்துவம் பண்ணிடுமா என்ன? என்னங்க நீங்க தமிழ் மருத்துவத்தோட மகத்துவம் தெரியாம இப்படி பேசுறீங்க? அது இல்ல, சித்த மருத்துவம் பிறவி குறைபாட்டை கூட சரிப்படுத்தும். அப்படியா? அப்ப என் குழந்தைக்கு பார்வை வந்துருமா? முடியுமான்னு தெரியல, ஆனா முயற்சி பண்ணி பார்க்கலாம்ல. நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோயில்ல ஒரு சித்த மருத்துவரை பார்த்தேன். அவர்கிட்ட உங்க குழந்தைய கூட்டிட்டு போனா உங்க குழந்தைக்கு திரும்பவும் பார்வை வர வாய்ப்பு இருக்குல்ல. அப்படிதான் என் மனசுக்கு தோணுதுமா. நீங்க சொல்ற சித்த மருத்துவர் இப்ப எங்கங்க இருப்பாரு? அவரு எங்க இருப்பாருன்னு தெரியாது, ஆனா இன்னைக்கு சாயந்தரம் அந்த சித்த மருத்துவர் நான் பார்த்த அதே கோயிலுக்கு திரும்ப வருவாருன்னு தெரியும். எனக்காக ஒரு உதவி செய்ய முடியுமா? என் கூட வந்து அந்த சித்த மருத்துவரை எனக்கு அடையாளம் காட்ட முடியுமா? சரிம்மா, நான் வரேன். ரொம்ப நன்றிங்க. நன்றியெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. அம்மா, உங்க பேரு? தாரணி. உங்க பேரு? அபி. சரி வாங்க, பிள்ளையார் கோயிலுக்கு போலாம். வாடா, வா. பாத்து செருப்பு கழட்டிக்கோ. வா. ஸ்ரீஜா, ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்குடி. வண்டியை நிப்பாட்டி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு போலாமா? மா, தலைக்கு மேல பிரச்சனை போயிட்டு இருக்கு. உனக்கு ஐஸ்கிரீம் கேக்குதா? ஒழுங்கா வண்டியை ஓட்டிட்டு வாமா. கரெக்டா? ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. கார்ல வந்து இடிச்சிட்டு என்ன தட்டுறியா? எந்த வாய் என்ன திட்டுச்சோ அந்த வாய் தான் உனக்கு சனி. அந்த வாயால தான் நீ அழிய போற. இவனை பார்க்க நம்ம அம்மாக்கு சாபம் விட்ட குடுகுடுப்புக்கார மாதிரி இருக்கு. அம்மா, கொஞ்சம் வண்டியை ஸ்டாப் பண்ணு. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இல்லங்க, என்னம்மா? ஏ, என்ன ஸ்ரீஜா, என்னாச்சு? சொன்னா மட்டும் என்ன பிரயோஜனம்? குடுகுடுப்புக்காரன் சார், நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன பண்ணோம்? உங்கள மாதிரி ஒரு குடுகுடுப்பு சார் எங்க அம்மாவுக்கு சாபம் கொடுத்துட்டாரு. என்ன சொல்ற இவ? சாபமா? எனக்கா? அந்த சாபம் இருக்கிறதுனால எங்க அம்மா பைத்தியம் மாதிரி அப்பப்ப பிஹேவ் பண்றாங்க. ஆஹா. நானா? எங்க அம்மா மேல இருக்கிற சாபத்தை எடுக்கணும். அதுக்கு அந்த குடுகுடுப்புக்காரன் சாரை மீட் பண்ணணும். சாபெல்லாம் எடுக்கலாம். உங்களுக்கு சாபம் கொடுத்த குடுகுடுப்புக்காரன் இருக்கான்ல, அவனோட அடையாளத்தை சொல்லுங்க. எங்க ஜோனல்ல இருக்கானான்னு யோசிச்சு சொல்றேன். ஜோனலா? ஏதோ ஐடி கம்பெனில வேலை பாக்குற மாதிரி தான். சொல்லுங்க மேடம், எனக்கு டைம் ஆச்சு, டியூட்டிக்கு போகணும். பெரிய கலெக்டர் வேலைக்கு போற மாதிரியே பேசுறாடே. அடையாளம் சொல்லுங்க. அடையாளம் அவரு வட்ட வட்ட மூக்கு,
ஆ, நல்ல கட்ட மீச, ஆ, அப்புறம் பார்க்க உங்கள மாதிரி கருப்பா தான் இருப்பாரு. ம். நல்லா உங்கள மாதிரியே பட்டை போட்டிருந்தாரு. உங்களை விட கொஞ்சம் ஹைட் கம்மியா இருப்பாரு. ஓ கபாலியா? கபாலியா? ரஜினி படமா? அட சுமாருமா. ஆமாமா, கபாலியா கூட இருக்கலாம். நீங்க சொல்லுங்களேன். கபாலியா மாப்பிள தான். நான் சொன்னா உங்க அம்மா மேல இருக்கிற சாபத்தை எடுத்து விட்டுருவான். அப்ப சொல்லுங்களேன் சார். ஆனா அது முடியாதே. ஏன் சார்? அட என் மாப்பிள இப்ப மலேசியால இருக்கான். மலேசியாவா? ஆமாமா, இப்ப எங்க பிசினஸ்க்கெல்லாம் வெளிநாட்டுல தான் மவுஸ் அதிகம். அப்போ நாங்க அவரை பார்க்க முடியாதா? ஏன் முடியாது? இது என் விசிட்டிங் கார்டுமா. என் மாப்பிளைக்கு வர்ற அமாவாசை அன்னைக்கு சென்னையில ஒரு பூஜை இருக்கு, அதுக்காக அவன் வருவான். ஏதோ அம்பானியோட அத்தை பையன் மாதிரியே பேசுறானே. விட்டு ஓவரா தான் போறான். நீங்க அமாவாசை அன்னைக்கு எனக்கு கால் பண்ணிட்டு இந்த அட்ரஸ்க்கு வந்துருங்க. அங்க வச்சு உங்க அம்மா சாபத்தை முடிச்சு விட்டுறலாம். நான் வரேன். ம். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜக்கமா சொல்றா, ஜக்கமா சொல்றா. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. அப்போ அமாவாசை வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? ஏன் ஸ்ரீஜா, எனக்கு உண்மையாவே சாபம் இருக்கா? ஆமாமா. நம்ம அபி வீட்டை விட்டு போனதுக்கு காரணம் நீங்க நினைக்க. அபி இப்போ செந்தில் வீட்ல தான் இருக்கா. அம்மா இப்படி அநியாயமா அபி இருக்கிற இடத்த போட்டு கொடுத்து என் பிளானையே சொதப்பிருச்சு. ஸ்ரீஜா, அபிய காப்பாத்த நான் இவ்ளோ வேலை பார்த்திருக்கேனா? பெத்த பொண்ணுக்கே நான் எதிரி ஆயிட்டேனடி. நீ தெரிஞ்சாமா பண்ண. பாத்துக்கலாம், வா ஆ. வா போலாம். சார், நீங்க பேப்பர்ல போட சொன்ன நியூஸை நான் டைப் பண்ணிட்டேன். படிக்கிறேன், கேட்டு சரியா இருக்கான்னு சொல்லுங்க. காணவில்லை. மேற்கண்ட படத்தில் இருக்கும் அபி என்ற பெண்ணை சில நாட்களாக காணவில்லை. குடும்பத்தில் ஏற்பட்ட மனஸ்தாபத்தின் காரணமாக வீட்டை விட்டு சென்று விட்டார். நிறைமாத கர்ப்பிணியான அபி வீட்டை விட்டு போன அன்று கருப்பு கலர் டிசைன் போட்ட நீல கலர் புடவை அணிந்திருந்தார். அபி திரும்பி வர வேண்டும் என்பதற்காக அபி அத்தை சீதா அவர்கள் சென்னை விருகம்பாக்கம் அம்மன் கோவில் உள்ளே அன்னம் தண்ணி சாப்பிடாமல் வைராக்கியமாக உண்ணாவிரதம் இருந்து வருகிறார். மருமகளை மீட்க போராடும் அத்தையின் உண்ணாவிரத முடிவை அபியை அறிந்தோர் அபியிடம் தெரியப்படுத்தவும். அபி சீக்கிரம் அவர் அத்தை சீதாவை தேடி வந்தால் மட்டுமே சீதாவை காப்பாற்ற முடியும். அத்தை மருமகளை சேர்த்து வைக்க இந்த விளம்பரத்தை படிப்பவர்கள் உதவுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அபி பற்றிய தகவல் கொடுப்போருக்கு 10 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் உங்க நம்பரை போட்டிருக்கேன் சார். ஓகே சார், இப்படியே நியூஸ்ல போட்டுருங்க. ஓகே சார். நீங்க கொடுத்திருக்கிற இந்த விளம்பரத்தை வச்சு நாளைக்கு காலையில தமிழ்நாடு முழுக்க மூல முடுக்கெல்லாம் பேப்பர்ல இந்த விளம்பரம் போயிரும் சார். சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க பேப்பர்ல கொடுத்திருக்க இந்த விளம்பரத்தை உங்க ஒய்ஃபு கூட இருக்க யாராவது ஒருத்தர் இதை படிச்சு அபிகிட்ட உங்க அம்மா உண்ணாவிரதம் இருக்க விஷயத்த சொல்லிருவாங்க சார்.
விஷயம் தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே உங்க ஒய்ஃப் அபி உங்க அம்மாவை பார்க்க கிளம்பி வந்துருவாங்க சார். அதான் சார் நானும் நினைச்சிட்டு இருக்கேன். அபி வரணும், எங்க அம்மாவை காப்பாற்றணும், எங்க கூடவே இருக்கணும். சரி சார், ரொம்ப நன்றி. நான் வரேன் சார். வாங்க சார். அபி, வைத்தியர் எப்போ வருவாரு? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாருன்னு நினைக்கிறேன். தாரணி, வைத்தியர் வந்துட்டாரு பாரு. சாமி, வாங்க வாங்க. போன காரியம் முடிஞ்சதா? நல்லபடியா முடிஞ்சது. நான் குடிலுக்கு போறேன். என் பையன் கொஞ்சம் கொடுங்க. இதோ தரேன். வைத்தியர் ஐயா, என்னம்மா? உங்களுக்காக தான் நாங்க காத்துட்டு இருக்கோம். எனக்காகவா? என்ன விஷயம்? வைத்தியர் ஐயா, நீங்க பாதியில கண் பார்வை போறவங்களுக்கு வைத்தியம் பார்த்து பார்வைய திரும்பி கொண்டு வரதுல திறமையானவர்னு பூசாரி சொன்னாரு. இந்த குழந்தைக்கு 3 வயசு இருக்கும்போது மூலக்காய்ச்சல் வந்து பார்வை போயிடுச்சு. இந்த குழந்தையோட பார்வைய உங்களால திரும்ப கொண்டு வர முடியுமா? பாப்பா, உன் பேர் என்ன? நித்யா. நித்யா, ரொம்ப நல்ல பேர். முடியுமா? ஆனா இந்த குழந்தையோட வைத்தியத்தை என் குடில வச்சுதான் பார்க்கணும். ஒரு 3 நாளைக்கு இந்த குழந்தை என் குடில தான் இருக்கணும். அதுவும் உடனே கிளம்பணும். இவ்வளவுதான் விஷயமா? இந்த குழந்தையும் அவ அம்மாவும் குடிலுக்கு வருவாங்க வைத்தியரே. ஆமா வைத்தியரே, என் குழந்தைக்கு கண் பார்வை வர நான் எங்க வேணாலும் வருவேன். அப்ப சரி. ரொம்ப நன்றி வைத்தியர் ஐயா. இந்த குழந்தைக்கு கண் பார்வை வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்ப நான் வர வைத்தியரே. அபி, நீ எங்க போற? இந்த குழந்தைக்கு வைத்தியம் பார்த்து முடியற வரைக்கும் நீயும் என் குடிலுக்கு வந்து எனக்கு உதவியா இருக்கணும். நானா? நான் எதுக்கு? அபி, இந்த குழந்தைக்கு பார்வை வரணும்னா வைத்திய முறை கொஞ்சம் சிக்கலானது. அதுக்கு மருந்து தயார் பண்ண எனக்கு உதவிக்கு ஆள் வேணும். உதவிக்கு ஆள் வேணும்னா எல்லாராலையும் பண்ண முடியாதுமா. மனசு சுத்தமா இருக்கிறவங்க தான் இந்த மருந்து தயார் பண்றதுக்கு எனக்கு உதவி பண்ண முடியும். உன் மனசு பாலை விட சுத்தமா இருக்குன்னு எனக்கு தெரியுமா. வைத்தியரே, நல்லா சொன்னீங்க. அதனாலதான்மா எனக்கு உதவியா இருக்கணும்னு கூப்பிடுறேன். வரையாமா?